பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, கர்த்தரின் கரம் இன்று உங்களை ஆசீர்வதிக்க இறங்கி வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில வறண்டு இருக்கிற வாழ்க்கையில, துவண்டு இருக்கிற வாழ்க்கையில ஒரு வெளி விளக்கா ஆண்டவருடைய கரம் இன்றைய நாள்ல இறங்கி வருகிறது. அந்த கரத்தின் மகிமை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒளி விளக்கா மாறி பல ஆசீர்வாதங்களை தர வல்லதா இருக்குது. அதுக்கு இணையாக பைபிள்ல சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமீன், ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உயர பண்ணுகிறீர். அதாவது நம்ம வாழ்க்கையில நிறையவர்களுடைய வாழ்க்கையில என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நல்ல கஷ்டத்தின் மத்தியிலையும் கவலையின் மத்தியிலையும் இருக்கும்போது நமக்கு பிடிக்காத நபர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளை புறங்கூறுவாங்க. நம்ம மனசை கஷ்டப்படுத்தும்படியான வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வந்து நம்ம மனசை ஒரு சோர்வுக்குள்ள மாற்றுவாங்க. இப்படி சோர்வுக்குள்ள மாற்றிட்டு நம்ம அதை நினைச்சு கவலைப்படுவோம். இவங்க கண் முன்ன நம்ம எப்படியாவது வாழ்ந்து காணிக்கணும், நம்ம ஆண்டவருடைய பிள்ளை. ஆனா எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில துவண்டு போய் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. அவங்க யார் உங்களை கஷ்டமா பேசினாங்களோ, உங்க மனசை காயப்படுத்தி பேசினாங்களோ, அவங்க முன்ன நம்ம வாழ்ந்து காணிக்கணும். அதுக்கு ஆண்டவருடைய கரம் உங்களை துணையா இன்றைய நாள்ல இருக்கும். அதனாலதான் சொல்லியிருக்கு, கர்த்தரின் கரம் உங்களை இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகுது. மனிதன் நினைச்சாருன்னா ஒருத்தங்களை போய் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினோம்னா முடியுமா? கண்டிப்பா முடியவே முடியாதுல்ல. ஆனா ஆண்டவர் நினைச்சாருன்னா, அவர் கரம் இறங்கி வந்துன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகும். நிறைய பேர் பாருங்க, ஓடி ஓடி உழைப்பாங்க. ஆனா உழைக்கிற அந்த வருமானங்கள் தன்னுடைய கையில இருக்கிறது இல்லை. இன்னைக்காவது நம்ம கடத்தை முழுவதுமாக முடிச்சிடலாம், இனி உள்ள காலமாவது நம்ம நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்துல அந்த கையில இருக்கிற காசுகள் வந்து மாறி போகுது, செலவழிஞ்சு போகுது. இது எதனால அப்படின்னா, பிசாசு வந்து வாழ்க்கையில கிரியேட் பண்ணுவான். எப்படி அப்படின்னா, அது வந்து தரித்திரத்தின் ஆவி அப்படின்னு சொல்லுவேன். இந்த தரித்திரத்தின் ஆவி உங்க வாழ்க்கையில இருந்துன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும், எவ்வளவுதான் நீங்க கஷ்டப்பட்டு அதை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சாலும் உங்க வாழ்க்கையில எதுவுமே சேகரிக்க முடியாதபடிக்கு உங்களை என்ன பண்ணுவான்னா ஒரு கட்டுக்குள்ள வச்சு ஏதாவது ஒரு செலவு கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில ஒரு வறுமையில தான் உங்க வாழ்க்கை போக அவன் கிரியேட் பண்ணுவான். முதல்ல ஆண்டவருடைய கரம் இறங்கி வரும்போது இந்த வறுமையை கொண்டு வரக்கூடிய தரித்திரத்தின் ஆவிகள் அப்படின்னு சொல்லுவேன். அந்த தரித்திரத்தின் ஆவிகளை முற்றிலுமாக அவருடைய கரம் இன்றைய நாள்ல தகர்த்தெறிய போகுது. ஆமீன், ஹல்லேலூயா. வாழ்க்கையில இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல, எத்தனையோ தொழில நீங்க செய்து அதுல எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருந்தீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் உங்களை நோக்கி வந்து உங்க வாழ்க்கையில இருண்டு போன வாழ்க்கையில, தகர்ந்து போன அந்த வாழ்க்கையில ஒளி விளக்கா ஆண்டவருடைய கரம் இறங்கி வர போகுது. அந்த கரம் இறங்கி வரணும்னா அடுத்தால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? அப்போ அவருடைய கரம் நமக்கு இறங்கி வரணும்னா அவருடைய வழி நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். வாழ்ந்தவருடைய வழி நடத்துதல் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம இஷ்டத்துக்கு நம்ம வாழக்கூடாது பிரியமானவர்களே. நம்ம ஆண்டவருடைய வழி நடத்துதல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிட்டு அதன்படி வாழணும். வழி நடத்துதல் அப்படின்னா அவருடைய சித்தத்தை அறிஞ்சுக்கிட்டு அவருடைய நோக்கத்தை அறிஞ்சிக்கிட்டு அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வாழணும்.
அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய கரம் தன்னை கையில ஏந்தி பாதுகாக்கிற கரம். நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய கையில ஏந்தி பாதுகாத்து வழி நடத்தி வர்றாரு. அந்த பாதுகாப்பு எப்பேற்பட்ட பாதுகாப்பா இருக்கும்? யாராலும் தர முடியாத ஒரு பாதுகாப்பு, ஒரு மனிதன் நினைச்சா தர முடியாத பாதுகாப்பு. அவருடைய கோட்டையும் அரணுமா நமக்கு இருக்கிறாரு. வாழ்க்கையில அவருடைய கைகள்ல நம்மளை வரைஞ்சி நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. உன்னை என் கையில் வரைந்துள்ளேன், உன் பிம்பத்தை, நம்ம பிம்பத்தை அவருடைய கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம மேல ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய அன்பு அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம என்ன பண்ணினாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற தேவனா இருக்கிறாரு. அதுக்காக நான் நிறைய பாவம் செய்வேன், ஆண்டவர் என்னையே மன்னிச்சிருவார்ல அப்படின்னு சிலவங்க நினைப்பாங்க. ஆண்டவர் மன்னிக்கிற தேவன், அன்பு நிறைந்த தேவன் அப்படிலாம் சொல்லி இருக்குல்ல. அப்போ நாங்க பாவம் செய்தாலும் ஆண்டவர் மன்னிப்பாருல்ல அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். ஆமா, ஆண்டவர் பாவம் செய்தா மன்னிப்பாரு. ஆனா அதே பாவத்தை நீங்க ஆண்டவர் இது பாவம் சொல்லியும் அகேன் நீங்க திருப்பி திருப்பி செய்யும் போது ஆண்டவர் கொஞ்சம் என்ன பண்ணுவாரு? சிச்சிக்கிற தேவனா இருப்பாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், இதுதான் அவருக்கு பிரியம். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் என் பிள்ளை மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நம்ம நடக்கும்போது அவருடைய கரம் நம்ம வாழ்க்கையில கடந்து வரும். அந்த கரத்தின் மகிமை நம்ம வாழ்க்கையில விளங்கணும்னா நம்ம பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வெளியே வரணும். இப்படி நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்ம வெளியே வரும்போது கண்டிப்பா ஆண்டவர் அந்த தரித்திரத்தின் ஆவியா உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய, உங்க வாழ்க்கைய ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கைய மாற்றிட்டு இருக்கிற அந்த தரித்திரத்தின் ஆவியா ஆண்டவர் அவருடைய கரத்தினால இன்னைக்கு தகர்த்தேறியா போறாரு. அதே போல சிறையிருப்பின் ஆவி, இது என்ன சிறையிருப்பின் ஆவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில எல்லா வசதியும் இருக்கும், பணம், பதவி, அந்தஸ்து எல்லாம் இருக்கும். ஆனாலும் அவங்க நினைச்சது மாதிரி வாழ முடியாத ஒரு சிறையிருப்பு. அது என்ன அப்படி பாத்தீங்கன்னா, அந்த சிறையிருப்பு முற்றிலுமாக மாறணும் அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். அந்த சிறையிருப்பு எல்லா வசதியும் இருந்தும் சிறையிருப்பு, அவங்க நினைச்சதை சாப்பிட முடியாது, நினைச்ச திங்ஸ வாங்க முடியாது, அப்படி ஒரு சிறையிருப்பு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா சுகர் பேஷண்ட நீங்க எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க கிட்ட வாங்க காசு இருக்கும், ஆனா அவங்களால அதை சாப்பிட முடியாது. இது ஒரு வித சிறையிருப்பு அப்படின்னே சொல்லலாம். அதே போல கையில காசு இருந்தும் அடுத்தவங்க பர்மிஷன், அதாவது அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாதான் அவங்க வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிறையிருப்பு. இப்படி எந்த சிறையிருப்பா இருந்தாலும் அந்த சிறையிருப்பை ஆண்டவர் இன்றைய நாள்ல தகர்த்து எறிய போறாரு. உங்க வாழ்க்கையில சுகர்ங்கிற ஒரு வியாதி உங்க வாழ்க்கையில இருந்து உங்களை சிறைப்படிச்சு வச்சிருக்கா. உங்களை நினைச்ச ஜாமானங்கள் சாப்பிட முடியாத அளவு ஒரு சிறையிருப்புல இருக்கீங்களா? அதுல இருந்தும் இன்றைய நாள்ல ஆண்டவர் விடுதலை தர போறாரு. ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வரணும். அதே போல ஆண்டவருடைய தழும்புகள், அவருடைய கரத்துல என்ன இருக்கு? தழும்பு இருக்கு. நம்முடைய வியாதியை குணமாக்க அவரால் முடியும். நான் தழும்புகளால் குணமானேன், ஆண்டவருடைய தழும்புகளால நம்ம குணமாக முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட தழும்புகள் நிறைஞ்ச, நமக்காக ஆணிகள் அடிக்கப்பட்ட கல்வாரி சிலுவையில தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த ஏக நாயகனின் அந்த தழும்புகளின் கரம் இன்றைய நாள்ல உங்க வாழ்க்கையில உங்க நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர இறங்கி வர போகுது. அதனால வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் எதுவும் இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி கடந்து போய் ஆண்டவருடைய கரத்தை நோக்கி இன்றைய நாள்ல ஆண்டவரை நோக்கி நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே.
எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் அனைத்தையும் அப்பா நீங்க மாற்றி போடுவேன் அப்படின்னு சொல்லி அப்பா நீங்க செய்த அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய நாள்ல அப்பா உம்முடைய கரம் இறங்கி வந்து அற்புதத்தை செய்யும் என்று சொன்னீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், கடன் பிரச்சனைகள் அனைத்தும் மாறாப்பா உம்முடைய கரம் இறங்கி வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. அவருடைய கரம் இன்றைய நாள்ல உங்க வாழ்க்கையில இறங்கி வரும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.